ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரையம்பரா சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் தட்டைப்பயிறு குழம்பு. தட்டைப்பயிறுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா வெள்ளைக்காராமணின்னு சொல்லுவோம். அதை நல்லா அலசிட்டு நல்ல தண்ணியில் நேற்றுக்கு நைட்டே ஊற வச்சுட்டேன். அது நல்லா ஊறி இருந்தது. இன்றைக்கி காலையில் அந்த தண்ணியோடையே நான் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போது நான் கல்சட்டி எடுத்து கல்சட்டி காஞ்சோடனே, கல்சட்டியில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தட்டைப்பயிறு குழம்பு. கல்சட்டி காஞ்சோடனே நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு அது பொரிஞ்சோடனே அதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு அதுவும் வெந்தோடனே அதில் வந்து அதோடு சேர்த்து ஒரு பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதோடு சேர்த்து வெண்டைக்காய் ஒரு 5-6 நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் போட்டு பண்ணால் இந்த தட்டைப்பயிறு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் இல்லைன்னா கத்திரிக்காய் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து போட்டுக்கோங்க. இல்லைன்னா தட்டைப்பயிறு மட்டுமே கூட போட்டு பண்ணலாம், நம்ம ஆப்ஷன். ஸோ அதோடு சேர்த்து இப்போ தக்காளியும் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அந்த தக்காளியும் போட்டு எல்லாம் வதங்கினோடனே சாம்பார் பொடி போடுறேன். சாம்பார் பொடி 3 to 4 ஸ்பூன் போட்டுக்கலாம், அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் 3 ஸ்பூன் போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன். போட்டு எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் தட்டைப்பயிரில் வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருந்தேன். ஸோ இப்போ அது போக பாக்கி உள்ள உப்பு நான் இதில் போடுறேன். போட்டு எல்லாம் நல்லா நான் கிளறி கொடுக்குறேன். அது கலந்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த தட்டைப்பயிர் இன்றைக்கி இது வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தட்டைப்பயிர் நான் போடுறேன். தட்டைப்பயிரையும் போட்டு பாக்கி இன்னும் கொஞ்சம் வேணும்னா தண்ணியும் விட்டுட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கலாம். அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதை நான் வந்து ஒரு மூடி தேங்காயும் 1 ஸ்பூன் சோம்பும் அரைச்சி வச்சுருந்தேன். நல்லா விழுதாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அந்த விழுதையும் நான் போடுறேன். இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சுருந்தேன், அந்த தண்ணியும் நான் இதில் போடுறேன். போட்டு அவ்வளோதாங்க, எல்லாம் கொதிச்சிருச்சு. கொதித்ததுக்கப்புறம் லைட்டாக வெந்தயப்பொடி போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் வெந்தயப்பொடி இறக்கும்போது போடணும். வெந்தயப்பொடி லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போடுங்க போதும். இது நான் போட்டோன்னே நான் வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன். ஏன்னா கல் சட்டிங்கிறதுனால அது ஒரு 2 மினிட்ஸ் அது வந்து கொதிச்சுட்டே இருக்கும், அது ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட. அவ்வளோதாங்க என்னோடய ஸ்டைல் ஆஃப் ப்ரிப்ரேஷன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா என்னோடய மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.